திருவள்ளூரில் பிரதம மந்திரி யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் திட்டத்தில் பணத்தை கையாடல் செய்ததாக ஊராட்சி செயலாளர் மற்றும் ஊராட்சி முன்னாள் தலைவர் மீது பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். ஆத்துப்பாக்கத்தைச் சேர்ந்த மகேஸ்வரி பிரதம மந்திரி யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்டி வருகிறார். மகேஸ்வரியின் கணவர் குடிக்கு அடிமையாகி இருந்ததை பயன்படுத்தி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர், ஊராட்சி செயலாளர் மற்றும் பணி மேற்பார்வையாளர் ஆகியோர் அவரது வங்கி புத்தகம் மற்றும் ஆதார் கார்டை பிடுங்கி வைத்துக்கொண்டு அவருக்கு தெரியாமல் பணம் கையாடல் செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த மாதம் விபத்தில் மகேஸ்வரியின் கணவர் உயிரிழந்த நிலையில் முறைகேடு நடைபெற்றதை கண்டுபிடித்த மகேஸ்வரி முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கோயிலில் வழிபட அனுமதிக்க வலியுறுத்தி பட்டியலின மக்களும் குறிப்பிட்ட சமுதாய மக்களும் மாறி மாறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். குள்ள கிராமத்தில் உள்ள மருத காளியம்மன் கோயிலை திறந்து வழிபட தங்களை அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி பட்டியலின மக்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து பட்டியலின மக்கள் கோயிலுக்குள் அனுமதிக்கப்படுவதை எதிர்த்து மாற்று சமூகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் குவிக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் ரேஷன் கடையை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். பர்வதம், சல்லிமலை மற்றும் பாரதி நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்டோருக்கான ரேஷன் கடையை சுற்றி முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கி பொருட்கள் வாங்க செல்ல முடியாத நிலை உள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக ரேஷன் கடையை சுற்றி தேங்கி நிற்கும் மழை நீரை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நங்கவள்ளி அரசு பள்ளி மாணவர்கள் பேருந்துகளின் படியில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்வதால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சோரகை, வனவாசி மற்றும் ஜலகண்டாபுரம் கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு குறைவான பேருந்துகள் இயக்கப்படுவதால் கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது. இதன் காரணமாக பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியபடி அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பயணம் மேற்கொள்வதால் விடியாத ஸ்டாலின் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சிதிலமடைந்துள்ள சாலையால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். துறிஞ்சிக்கொள்ளை கிராமத்தில் உள்ள சாலை மிகவும் சிதிலமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கி உயிரிழக்கும் அபாயம் உள்ளதாகவும், புதிய சாலை அமைத்து தர பலமுறை கோரிக்கையை விடுத்தும் ஊராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக செயல்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். அடிப்படை வசதிகளை செய்து தர இயலாத விடியாத திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டுமென பொதுமக்கள் ஆவேசமாக தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வராததால் அங்கன்வாடி பிள்ளைகள் மாற்று இடத்தில் கல்வி பயிலும் அவலம் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. துறிஞ்சிக்கொள்ளை கிராமத்தில் சுமார் 17 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் இதுவரை பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாததால் குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர் வேதனை தெரிவித்தனர். விடியாத திமுக அரசின் அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து புதிய கட்டிடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் காட்டுப்பன்றிகள் அட்டகாசத்தால் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். அருப்புக்கோட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் காட்டுப்பன்றிகளால் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், சேதமடைந்த பயிர்களுக்கு இன்சூரன்ஸ் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விடியாத அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே அதிகாரிகள் அளவீடு செய்து குறியிட்ட இடத்தில் பள்ளி சுற்றுச்சுவர் அமைக்க கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். படர்ந்தபுலி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் புனரமைப்பு மற்றும் பழுதுபார்த்தல் பணிகள் நடைபெறும் நிலையில் சுற்றுச்சுவர் அமைக்க அரசு அதிகாரிகள் அளவீடு செய்து குறியிட்ட இடத்தை விட்டு மாற்று இடத்தில் பள்ளம் தோண்டியதால் பள்ளியில் வழிபாட்டு கூட்டம் நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டதாக கூறி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். விடியாத திமுக ஆட்சியில் அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். சென்னை மாதவரத்தில் உணவு டெலிவரி செய்யும் இளைஞர் சாலையில் இருந்த பள்ளத்தில் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் கால் முறிவு ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாதவரம் ரவுண்டானா அருகே ராட்சத குடிநீர் குழாயிலிருந்து தண்ணீர் கசிந்து சாலையில் உள்ள பள்ளத்தில் தேங்கிய நிலையில் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் பள்ளம் தெரியாததால் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் சேதமடைந்த சாலைகளை பார்வையிட்டு விடியாத திமுக அரசு நெடுஞ்சாலைத்துறை சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் சிக்கந்தர் அருகே சாலையில் குவிக்கப்பட்டுள்ள குப்பைகளால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். சிக்கந்தர் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் குவிக்கப்பட்டுள்ள மருத்துவ மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளால் துர்நாற்றம் வீசுவதாகவும், இதனால் சுகாதார சீர்கேடு உருவாகி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்தனர்.
விடியாத திமுக ஆட்சியில் நகராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொதுமக்கள் அவதிப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே இறந்தவரின் உடலை பொதுமக்கள் ஆற்று நீரில் கொண்டு செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கொம்புக்காரபாளையம் பகுதியில் மயான பகுதிக்கு செல்ல நீர்வரத்து அதிகமுள்ள திருமணி முத்தாற்றை ஆபத்தான முறையில் கடந்து செல்லும் அவலம் உள்ளதாகவும் சிறிய பாலம் அமைத்து தர பலமுறை கோரிக்கை விடுத்தும் துறை சார்ந்த அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. நெல்லை மாவட்டம் சிவந்திப்பட்டி அருகே நெடுஞ்சாலையில் மாட்டின் மீது மோதிய வேன் கவிழ்ந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரஹ்மத் நகர் பகுதியில் தனியார் பிளாஸ்டிக் நிறுவன ஊழியர்களை ஏற்றிச் சென்ற வேன் மாட்டின் மீது மோதி சாலையின் நடுவே கவிழ்ந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த விபத்தில் காயமடைந்த பெண்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நிலையில் விடியாத திமுக ஆட்சியில் சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகளை அரசு அதிகாரிகள் கட்டுப்படுத்த தவறியதே விபத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து உபரி நீர் திறப்பு 500 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து பெய்த மழையால் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்தது. இந்த நிலையில் ஏரியின் மொத்த நீர்மட்ட உயரமான 24 அடியை எட்டிய நிலையில் ஏரிக்கு தொடர்ந்து நீர்வரத்து வந்து கொண்டிருப்பதால் உபரி நீர் திறப்பு 250 கன அடியில் இருந்து 500 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் ஏரியின் நீர்மட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பூம்பாறை மலை கிராமத்துக்கு செல்லும் மலைச்சாலையில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் பனி மூட்டத்துடன் கூடிய மிதமான மழை விட்டு பெய்து வரும் நிலையில் கோசன் ரோடு சாலையின் குறுக்கே மரம் முறிந்து விழுந்து போக்குவரத்து 1 மணி நேரத்துக்கும் மேலாக பாதிக்கப்பட்டது. விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் பேரிடர் காலங்களில் துரிதமாக செயல்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நகராட்சிக்கு சொந்தமான பழமையான கட்டிடம் திடீரென இடிந்து விழுந்தது. விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சிக்கு சொந்தமான 50 ஆண்டு கால பழமையான கட்டிடத்தில் தனியார் உணவகம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திடீரென கட்டிடம் இடிந்து விழுந்துள்ளது. பழமையான இந்த கட்டிடத்தை இடிக்க வேண்டுமென பலமுறை வலியுறுத்தியும் ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியப்படுத்தியதால் கட்டிடம் இடிந்து விழுந்ததாக அதிமுக மற்றும் திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே மக்காச்சோள பயிர்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். வி கூத்தம்பட்டி, எஸ் பாறைப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வரை செலவு செய்து சுமார் 200 ஏக்கருக்கு மேல் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளனர். இந்த நிலையில் 15க்கும் மேற்பட்ட காட்டுப்பன்றிகள் வயல்களில் நுழைந்து மக்காச்சோள பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் இதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதுடன் இதனால் நஷ்டமடைந்துள்ள தங்களுக்கு திறனற்ற திமுக அரசு நிதி உதவி வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர். ஒரு 150 ஏக்கர் மக்காச்சோளம் விவசாயம். இந்த மக்காச்சோள விவசாயம் நாங்கள் செலவு பண்ணுறது மட்டும் ஒரு ஏக்கருக்கு 50,000 வரும். முதல்ல பூச்சி மருந்து அடித்தோம். பூச்சி மருந்து அடித்து அது தொல்லை தாங்க முடியாமல் இப்போ பண்ணி காட்டு பண்ணி ரொம்ப அநியாயம் பண்ணி இந்த சோளத்தை வளர்க்கப்பட்டபாடு பெரும்பாடு. இது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. ஒரு திருடர் எடுத்துகிட்டு போயிட்டாலும் பரவாயில்ல, அநியாயமாக காட்டு பண்ணி அடிக்கும்போது வகுத்தறிச்சலாக இருக்குது. திமுக அரசின் ஊழல் குறித்து விமர்சனம் செய்ததால் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக அவரது வழக்கறிஞர் குற்றம் சாட்டினார். சினிமா தயாரிப்பு நிறுவனரை மிரட்டியதாக தொடரப்பட்ட பொய் வழக்கில் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் கடந்த சனிக்கிழமை அராஜகமான முறையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் நேற்று ஆலந்தூர் மற்றும் சைதாப்பேட்டை நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட்ட சவுக்கு சங்கருக்கு 2 நாள் போலீஸ் காவல் போடப்பட்டது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் ராஜ்குமார் சவுக்கு சங்கரை கைது செய்கிறோம் என்கிற பெயரில் காவல்துறையினர் அராஜகமான முறையில் நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டினார். கோர்ட்டில் சர்ச் ஆர்டர் வாங்குறதுக்கு தான் பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. சர்ச் ஆர்டரோட அவர் டோரை ஓப்பன் பண்ணல. ஸோ டோரை பிரேக் ஓப்பன் பண்ணோன்னு அவங்க பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. அது அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கைது நடவடிக்கையின் போது கதவை உடைப்பதற்காக பெற்ற ஒரு ஆர்டரு. அதை வச்சுக்கிட்டு அவங்க வீட்டோட பீரோ லாக்கரை உடைச்சி கோடாலியை பயன்படுத்தி உடைச்சி அதுலேருந்து பணத்தை எடுத்துட்டாங்க. அந்த பணம் எங்களோட அம்மாவோட மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக வச்சிருந்த பணம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள ஸ்ரீ யோக நரசிம்மர் கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் வீசி சென்ற பொருட்களால் மலைப்பகுதியில் ஏராளமான குப்பைகள் குவிந்துள்ளது.
கார்த்திகை பெருவிழாவை முன்னிட்டு நரசிம்மரை தரிசிக்க சென்ற பக்தர்களுக்கு பலரும் அன்னதானம் வழங்கியுள்ளனர். இந்த நிலையில் பக்தர்கள் தாங்கள் பயன்படுத்திய பேப்பர் தட்டுகள் மற்றும் டீ கப் உள்ளிட்டவற்றை அங்கேயே வீசிச் சென்றதால் குப்பைகள் மலை போல் குவிந்துள்ளது. இதனை கோவில் நிர்வாகத்தினர் தீயிட்டு கொளுத்தியதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள மக்கள் மலைப்பகுதிகளை கோவில் நிர்வாகம் முறையாக பராமரிக்க வலியுறுத்தியுள்ளனர். சென்னை திருவொற்றியூரில் நண்பரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது போதை இளைஞர்கள் சுவாமி சிலை மீது முட்டையை வீசி அடாவடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவொற்றியூர் அண்ணாமலை நகரில் உள்ள காலி மனையில் அப்போது இளைஞர்கள் சிலர் தங்களது நண்பரின் பிறந்த நாளை கொண்டாடியுள்ளனர். அப்போது மது போதையில் அங்குள்ள விநாயகர் சிலை மீது முட்டையை வீசி அடாவடியில் ஈடுபட்டதால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் சாத்தாங்காடு போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. விடியாத திமுக அரசின் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திமுக அரசின் ஊழல் குறித்து விமர்சனம் செய்ததால் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக அவரது வழக்கறிஞர் குற்றம் சாட்டினார். சினிமா தயாரிப்பு நிறுவனரை மிரட்டியதாக தொடரப்பட்ட பொய் வழக்கில் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் கடந்த சனிக்கிழமை அராஜகமான முறையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் நேற்று ஆலந்தூர் மற்றும் சைதாப்பேட்டை நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட்ட சவுக்கு சங்கருக்கு 2 நாள் போலீஸ் காவல் போடப்பட்டது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் ராஜ்குமார் சவுக்கு சங்கரை கைது செய்கிறோம் என்கிற பெயரில் காவல்துறையினர் அராஜகமான முறையில் நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டினார். கோர்ட்டில் சர்ச் ஆர்டர் வாங்குறதுக்கு தான் பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. சர்ச் ஆர்டரோட அவர் டோரை ஓப்பன் பண்ணல. ஸோ டோரை பிரேக் ஓப்பன் பண்ணோன்னு அவங்க பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. அது அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கைது நடவடிக்கையின் போது கதவை உடைப்பதற்காக பெற்ற ஒரு ஆர்டரு. அதை வச்சுக்கிட்டு அவங்க வீட்டோட பீரோ லாக்கரை உடைச்சி கோடாலியை பயன்படுத்தி உடைச்சி அதுலேருந்து பணத்தை எடுத்துட்டாங்க. அந்த பணம் எங்களோட அம்மாவோட மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக வச்சிருந்த பணம். கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு அருகே உள்ள அரசு உதவி பெறும் லட்சுமிபுரம் கலை அறிவியல் கல்லூரி பேராசிரியர்கள் கடந்த 2 மாதமாக ஊதியம் வழங்காததை கண்டித்து கல்லூரி முதல்வர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இங்கு பணியாற்றும் பெரும்பாலான ஆசிரியர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடக்கூடியவர்கள் என்பதால் உடனடியாக ஊதியம் வழங்க உயர்கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இல்லையெனில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் விடியாத அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். எல்லா ஆசிரியருக்குமே கடன் இருக்குது. வீட்டு கடன், வாகன கடன், எல்லா கடனும் இருக்குது. மாணவர்களை அவங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய கடன் இப்படி நிறைய கடன்கள் இருக்குது. இந்த கடன்கள்லாம் கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கே தெரியும், தனியார் வங்கியில எவ்வளவு வட்டி போடுவாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரியான சொல்ல முடியாத துயரத்துக்கு நாங்க ஆளாகி இருக்கிறோம். அதனால பொறுத்து பார்த்தோம். 10 நாளா எங்களுக்கு எந்த பதிலும் இல்லை. அதனால நாங்க அந்த தர்ணா பண்ண தொடங்கியிருக்கோம். ராணிப்பேட்டை மாவட்டம் வரகூர் கிராம சாலை சிதிலமடைந்ததை சீரமைக்க கோரி பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் பள்ளி செல்லும் சிறார்கள் முதல் முதியோர் வரை பலர் விபத்துக்குள்ளாகும் நிலை உள்ளது. மேலும் 2023-24 ஆண்டு கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பயன்பாட்டுக்கு வராமல் இருப்பதோடு பழைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் கான்கிரீட் கம்பிகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாக குற்றம் சாட்டிய வரகூர் கிராமத்தினர் உடனடியாக இவற்றை சீர் செய்து தருமாறு விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகளை வலியுறுத்தினர். இதுமாரி நாங்கள் 2-3 தடவை எம்எல்ஏ சாருக்கும் மனு கொடுத்துருக்கோம். அவர் இது வரைக்கும் நான் பண்ணித்தரேன்ப்பா, பிஏ வேண்டாம் இதை நோட் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு போனாரே ஒழிய இது வரைக்கும் நம்ம யாரும் இன்னும் நடவடிக்கை எடுக்கல. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சாலையோரத்தில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளால் கடும் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. திருநாகேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஊசி, இரத்த மாதிரிகள் மற்றும் பல்வேறு மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளதுடன் சாலையின் இருபுறத்திலும் இறைச்சி கழிவுகளும் கொட்டப்பட்டுள்ளது. இதனால் கடும் துர்நாற்றம் வீசுவதால் அவ்வழியே செல்லும் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்து வருகின்றனர். ஸ்டாலின் அரசின் துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் நோய் தொற்று ஏற்படும் என பலரும் குற்றம் சாட்டினர்.